நாம் எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கம் அன்பின் எங்கள் பரலோக தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மீது அதிகமாய் அன்பு செலுத்துகிற அன்பின் பரலோக தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் உருவானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அல்பாவும் மேகாவுமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அதிகாலை நேரத்தில் ஒரு விசையாக ஆண்டவரே உம்முடைய அன்பை நினைத்து, ஹல்லேலூயா, உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏதோ கடமைக்காக அல்ல, ஹல்லேலூயா, ஏதோ கட்டாயத்தின் பேரில் அல்ல தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு செய்த இரக்கம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நீர் எங்கள் மேல் காட்டின உமது கிருபை அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த உமது அன்பை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமது அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமது அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே அதிக மேன்மையானதப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொடான கோடி வெள்ளியை பார்க்கிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை விலையேற பெற்றது ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கிருபை தான் அப்பா. ஹல்லேலூயா. பரலோகத்திலே ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக இந்த பூமியில் இறங்கி வர வைத்தது அந்த கிருபை தான் தகப்பனே. அந்த ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக ஜீவனையே கொடுக்க வைத்தது. ஹல்லேலூயா. அந்த ஒரே கிருபை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பரலோகத்தில் இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனையே எங்களுக்காக கொடுக்க வைத்து ஆண்டவரே நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அப்பா நீர் அடைக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே மரணத்தின் சிலுவை ஆண்டவரே சிலுவையின் மரண பரியந்தம் உம்மை தாழ்த்த வைத்தது அந்த கிருபை ராஜா. ஆண்டவரே, அந்த கிருபையை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமது கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமது கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் காட்டின உமது கிருபைக்காக நன்றி என்று ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? அப்பா நன்றி தகப்பனே, நன்றி, 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 நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் மாத்திரம் எங்களை தொடாதிருந்தால் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய பாவ வாழ்க்கையிலே நிலைத்திருந்திருப்போமே அப்பா. இந்த நித்திய வாழ்வை குறித்த நம்பிக்கையை நாங்கள் இழந்து போயிருந்திருப்போமே அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உண்மையான மெய் தெய்வமாகி உம்மை தேடும்படியான ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வாஞ்சை எங்களுக்கு கொடுத்தீரே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நன்றி, 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 நன்றி அப்பா. எங்கோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ இருந்து எங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய வீடாகிய சபையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீரே அப்பா. எங்களை ஒரே குடும்பமாய் மாற்றி இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, 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 நன்றி தகப்பனே.
அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. யெகோவா தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அடோனாய், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்ஷடாய், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எலோகீம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. உடைந்த நொந்த உள்ளத்தோடு அருகில் நீர் இருக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு அருகில் நீர் இருக்கின்றீர். தாங்கிடும் பலன் தந்து தப்பிச் செல்ல வழி செய்யும் தகப்பனே. தாங்கிடும் பலன் தந்து தப்பிச் செல்ல வழி செய்யும் தகப்பனே தகப்பனே. நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் திருவசனம் தேற்றுதையா. துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் திருவசனம் தேற்றுதையா. தீமைகளை நன்மையாக்கி தினம் தினம் நடத்தி செல்லும் தகப்பனே. தீமைகளை நன்மையாக்கி தினம் தினம் நடத்தி செல்லும் தகப்பனே தகப்பனே. நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில்,
வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. நித்திய அன்பினால் அன்பு கூர்ந்து உம் பேரன்பால் இழுத்து கொண்டீர். நித்திய அன்பினால் அன்பு கூர்ந்து உம் பேரன்பால் இழுத்து கொண்டீர். காருண்யம் தயவால் காலமெல்லாம் சூழ்ந்து காக்கும் தகப்பனே. காருண்யம் தயவால் காலமெல்லாம் சூழ்ந்து காக்கும் தகப்பனே தகப்பனே. நீ போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்கள் கலங்கி நின்ற நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே கைவிடாமல் எங்களை பாதுகாத்த தெய்வம். ஹல்லேலூயா. இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவரே எங்களை கைவிடாமல் பாதுகாக்கும்படி எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகத்தோடு தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். துன்பத்தின் பாதையில் நாங்கள் நடக்கும் பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அக்கினியை கடக்கும் பொழுதும் ஹல்லேலூயா, தண்ணீரை கடக்கும் பொழுதும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நாங்கள் மூழ்கி போகாதபடி, நாங்கள் அவிந்து போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்த தேவாதி தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எல்லாரும் உற்சாக பலிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் நித்திய தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா நீர் நல்லவர் அப்பா நீர் நல்லவர் அப்பா நீர் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதிசயங்களை காண பண்ணுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய தோளில் எங்களை தூக்கி சுமக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கவலைகளையும் மறந்து ஹல்லேலூயா துக்கங்களை மறந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறேன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதன் காலத்தில் எங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நேர்த்தியாக நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை அநேக நேரங்களில் நீ வேண்டும் என்று நினைத்த காரியங்களை ஆண்டவர் உனக்கு மறுத்திருக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மறுக்கப்பட்ட காரணத்தை நீ பின்பாக
முன்பாக நீ பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா மெய்யாகவே என் தேவாதி தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறாய் என்று சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவரை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா இல்லாதவைகளுக்காக நீ வருத்தப்பட்டு ஹல்லேலூயா அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்காதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா உன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள். ஆண்டுடைய சமூகத்திலே காத்திரு. அவருடைய சமூகத்திலே அவரை துதித்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா வேறு சிந்தனையோடு அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர தேவ சமூகத்திலே வந்த நோக்கத்தை உணர்ந்து ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் உனக்காக ஹல்லேலூயா ஆயத்தம் பண்ணின நன்மைகளை உன்னுடைய கண்கள் காணவும் இல்லை, உன்னுடைய காதுகள் கேட்கவும் இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று வேதம் சொல்லுகிறபடி ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதை தருகிற தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா 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 நம்முடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரமே அழைக்கப்பட்ட நோக்கமே நாம் அவரோடு கூட இருக்கும்படியாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சீஷர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது முதல் வார்த்தை சொல்லுகிறது அவரோடு கூட இருக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் முதலாவது நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா அவருடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா மற்ற எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அவர் நமக்கு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார். ஹல்லேலூயா ஆபத்து இல்லாத இடங்களிலே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 கொந்தளிக்கிற சமுத்திரத்துக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறவர் அல்ல, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் தன்னுடைய ஆடுகளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அதற்கு தேவையான ஆகாரத்தையும் கொடுத்து ஹல்லேலூயா அதற்கு அமர்ந்த தண்ணீரை கொடுத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா சமாதானமுள்ள வாழ்க்கையை தரும்படியாகவே தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை ஒருவேளை நீ அறியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை குறித்து தாயின் கருவிலேயே முன்குறித்து பேர் சொல்லி அழைத்த தேவாதி தேவன் அறிந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா நன்றி 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 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா அவர் மேல் நீ நம்பிக்கையாயிரு. ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ரட்சகர் ஹல்லேலூயா நம்முடைய ரட்சிப்புக்காக ஜீவனையே தந்த தேவாதி தேவன் ஹல்லேலூயா நம்முடைய ரட்சகர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 அப்பா நீ நல்லவர், அப்பா நீ நல்லவர் 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 உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன் பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன்.
துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். உற்சாகமாய் ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தலைவன் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய மார்பில் நாம் சாய்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார். அவருடைய குரலை கேட்டு ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து போகும் பொழுது நம்முடைய பாதைகளிலே இடரல்கள் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது ஹல்லேலூயா நம்முடைய பாதைகளிலே நமக்கு இடரல்கள் இல்லை. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் நீதியின் பாதையிலே நடக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதியின் தேவனை நாம் பின்பற்றுகிறோம். நீதியின் பாதையிலே வெளிச்சம் உண்டு. ஹல்லேலூயா. நாம் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு இடர்கள் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் துன்மார்க்கருடைய பாதையோ ஹல்லேலூயா கார் இருளை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாங்கள் இடறுகிறது இன்னதில் என்று அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய பாதையோ ஹல்லேலூயா நீதிமான்களுடைய பாதை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ராஜ பாதையை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் இடராமல் ஓடும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எந்த போராட்டத்துக்கும் நமக்கு காரணங்கள் தெரியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இருளில் நடக்கிறவர்கள் தடுமாறி விழலாம். ஆனால் நாம்
வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த இடர்களுக்கும் காரணம் நமக்கு தெரியும். அதை நாம் சீர்படுத்தி கொள்ள நமக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்திலே நாம் நடக்கிறவர்களாக இருக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களானால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இடர்களுக்கு என்ன காரணம் என்று நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. வெளிச்சத்தில் இருக்கிற இடர்கள் நம்ம கண்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் இந்த காரியத்தினால் தான் நான் இடறுகிறேன், இந்த காரியத்தினால் தான் எனக்கு பிரச்சனை வருகிறது என்று சொல்லி நாம் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தால் நாம் புரிந்து கொள்ள முடியுமே. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இடர்களுக்கு என்ன காரணம் என்று அறிந்து அதை விட்டு விலகி, ஹல்லேலூயா, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தின் பாதையை கட்டளையிட்டிருக்கிறதற்காக எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மாறாத தெய்வமே, உமக்கு கொடானுகூடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடானுகூடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை உணர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாங்கி ஏந்தி தப்புவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாய் போல தேற்றுகிறவரே, தகப்பன் போல தோளில் சுமக்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த தெய்வனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. எல்லாம் ஜெபத்தோடு பாடுவோமா? நான் உம்மோடு இருக்கணுமே. போதும் ஆண்டவரே, நான் உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே. எல்லாம் வாஞ்சையோட கேட்பாண்டவரே, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணும். எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணும். எந்த சாக்கு போக்கு நாங்கள் சொல்லக்கூடாதுப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் உகந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாங்கள் ஜீவிக்க வேண்டுமே. எல்லாம் ஒப்பு கொடுக்க இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மை போல மாற வேண்டும் ஆண்டவரே. உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே. போல மாற வேண்டும் ஆண்டவரே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணும் ஆண்டவரே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. ஹல்லேலூயா. உம்மையே என் கண் உம்மையே ஓடி ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓடி ஜெயிக்க எந்த ஒரு மனுஷனை எங்களுக்கு முன்பாக வைத்து அல்ல ஆண்டவரே.
உம்மையே என் கண் முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. ஓடி இருக்கணுமே, நானும் ஓடு இருக்கணுமே. உம்மை போல மாற வேண்டும், உம்மை போல் மாறணுமே. நானும் ஓடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பனுமே. ஆத்மாக்களுக்காய் அழுது செபிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பனுமே. இரவும் பகலும் நாங்கள் விழித்து இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. நானோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. நானும் ஓடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. பேய்கள் ஓட்டும் வல்லமையோடு பிரசங்கம் பண்ணணுமே. ஒவ்வொருவரையும் தேவன் உமக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் வல்லமையோடு பிரசங்கம் பண்ணணுமே. கடினமான பாறை இதயம் எல்லாம் கடினமான இதயம் உடைத்து நொறுக்கணுமே. காலை வேளையில பாறையான இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. ஐயா உம்மை போல் மாறணுமே. நானும் ஓடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. வார்த்தை என்னும் வாளை ஏந்தி நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். வார்த்தை என்னும் வாளை ஏந்தி யுத்தம் செய்யணுமே. வார்த்தை என்னும் வாளை ஏந்தி யுத்தம் செய்யணுமே. விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்கள் வெல்ல வேண்டும். அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் போது நிலைத்திருக்க உதவி செய்யப்பா. விசுவாசம் என்னும் கேடயத்தால் பிசாசை வெல்லணுமே. நானும் ஓடு இருக்கணுமே. நானும் ஓடு இருக்கணுமே. உம்மை போல் மாறணுமே. நானும் ஓடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த புதிய நாளிலும் கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஆண்டவரை தாழ்த்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தேவ பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் தேவனுடைய வல்லமை எங்களை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் கிருபை எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே. உங்கள் கிருபை எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னுடைய குடும்பங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றோர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சந்ததிகளை உடைய கரத்தில் ஒப்பு
ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வயது முதிர்ந்த பெரியவர்கள் பெற்றோரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே இந்த காலை வேளையில் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து தேவன் வழி நடத்தும்படி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. என்னென்ன காரியத்துக்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணும்படியாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு அதனதின் காலத்து நன்மைகளை ஆண்டவரே குறைவில்லாமல் தேவன் வாய்க்க பண்ணும்படியாக தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதிசயமான தேவாதி தேவனே அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாறாத பிதாவே உமக்கு கொடானுகுடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே எதிர்காலத்துக்கு தேவை என்று உடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பள்ளிகளிலே கல்லூரிகளிலே படிக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் நீங்க வேலி அடைத்து பாதுகாத்து உலகம் மாம்சம் பிசாசு பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தேவையான இகபர நன்மைகளை தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வாஞ்சையுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரை வளரும்படியாக ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த விதமான அசுத்தங்களிலும் பிள்ளைகள் சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே நீங்க வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தின் ஜனங்களுக்கும் நடுவாக உம்முடைய அக்கினி ஸ்தம்பம் நின்று வேறு பிரித்தது போல கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்துக்கும் நடுவாக ஆண்டவரே உம்முடைய அக்கினி ஸ்தம்பம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே குறுக்காக நின்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் உலகத்தின் பிள்ளைகளோடு கூட எங்கள் பிள்ளைகள் கலந்து போகாதபடிக்கு ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உலகத்தின் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் ஒரு வேறுபாடை உண்டாக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் ஆண்டவரே நடுத்தர வயதுள்ளவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உங்க கிருபை இறங்கட்டும்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சபை மக்களை தேவன் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. சபை மக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக. மந்தைக்கு பிரதான மெய்ப்பனாக இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே சபையும் சபைக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவன் வேலியடைத்து பாதுகாத்து பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து தேவன் வழி நடத்துவீராக. ஆண்டவரே சபை எண்ணிக்கையிலும் பரிசுத்தத்திலும் வளர்ந்து பெருக உதவி செய்க. ஆண்டவரே விஸ்தாரமான ஸ்தலத்தை தேவன் தந்து வழி நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திரளான ஆத்துமாக்களை தந்து தேவன் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே மரணத்தை நோக்கி ஆண்டவரே கடந்து போய் கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதாளத்தை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறவர்கள் ஹல்லேலூயா. நரக வழி நடக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் தேவனாகிய கர்த்தர் ரட்சித்து ஆண்டவரே சபைகளிலே சேர்க்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சபைக்கு முன்பக்கம் பின்பக்கம் ஆண்டவரே வலது பக்கம் இடது பக்கமா இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் தேவன் ரட்சிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களை தேவன் ரட்சிப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய பகுதி முழுவதிலும் ஆண்டவரே உங்கள் கல்வாரி ரத்தத்தை இயேசுவின் நாமத்தில் தெளிக்கிறோம். சுற்றிலும் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற எல்லா வஞ்சிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய தேவைகள் என்னதென்று நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய குடும்ப தேவைகள் என்னதென்று அறிந்திருக்கிறீரே. ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குரிய காரியங்கள் என்னதென்று தேவன் அறிந்திருக்கிறீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுவீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தில் ஆண்டவரே வட இந்திய தென்னிந்திய பகுதிகளிலே வடகிழக்கு மாகாணங்களிலே ஆண்டவரே
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மலை பிரதேசங்களிலே குக்கிராமங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஊழியம் செய்கிற எல்லா தேவதாசர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் கடந்து போகிற பாதையை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அல்லேலூயா. எந்த சபைகள் நெருக்கத்தின் பாதையிலே கடந்து போகிறதோ, எந்த சபைகள் போராட்டத்தின் பாதைகளிலே கடந்து போகிறதோ ஆண்டவரே, எந்த சபைகள் ஆண்டவரே அல்லேலூயா பொருளாதார தேவைகளினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதோ, தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு சபைகளையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஒவ்வொருவரையும் தேவன் போஷித்து பராமரித்து பாதுகாத்து ஆண்டவரே திரளான ஆத்துமாக்களை அந்த சபைகளுக்கு தேவன் தந்து ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை ஆண்டவரே அவர்கள் ஊழியம் செய்கிற பகுதிகளிலே தேவன் கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்தந்த சபைகளிலே தேவன் அந்த ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையாய் எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் இந்திய தேசத்திலே ஆண்டவரே ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான வஞ்சிக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டி முறியடித்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய விடாதபடி பாதாளத்தை நோக்கி வழி நடத்தி கொண்டிருக்கிற அந்தகார சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட்டு போவதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிறிஸ்தவத்துக்கு விரோதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் கட்சிகள், கூட்டங்கள், குழுக்கள், அமைப்புகள் ஆண்டவரே ஸ்தோத்திர அதிகாரங்கள், துரைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட்டு போவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய ஆண்டவரே சபைகளை குறித்து, ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து, ஊழியர்களை குறித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவதூறு பரப்புகிற எல்லா விதமான அந்த அவதூறின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு முறியடிக்கப்பட்டு போவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே பிரிவினைகளை உண்டு பண்ணும்படி கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா மதவாத தீவிரவாத அமைப்புகள் ஆண்டவரே அரசியல் கட்சிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. மணிப்பூர் மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாகாலாந்து மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே வடகிழக்கு மாகாணங்களிலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்தெந்த மாகாணங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகள் நசுக்கப்படுகிறார்களோ, ஒடுக்கப்படுகிறார்களோ, ஆண்டவரை வஞ்சிக்கப்படுகிறார்களோ, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அந்த மாநிலங்களிலே உங்கள் வல்லமை இறங்கும்படி, உம்முடைய பாதுகாப்பு இறங்கும்படி ஆண்டவரே எங்கள் சகோதர சகோதரிகளை தேவன் பாதுகாத்து கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேசத்தில் சிறுமைப்பட்ட ஜனங்களை தேவன் ரட்சித்து வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர. யுத்தங்களை ஓய பண்ணுவீராக, சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர. அப்பாவி ஜனங்கள் கொல்லப்படுகிறார்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே குழந்தைகளும் பெரியவர்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தங்குவதற்கு இடமில்லாமல் தத்தளித்து ஓடுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே. தேசத்தில் ஒரு அமைதியை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. தீவிரவாத அமைப்புகள் ஒழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பொது ஜனங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு போகாதபடிக்கு தேசத்தில் ஒரு பெரிய அமைதலை ஆண்டவரே சமாதானத்தை தேவன் ஆண்டவரை கட்டளையிடும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சமாதானத்தின் பட்டணம் ஆண்டவரே எப்போதும் சமாதானமாக இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இஸ்ரேல் தேசத்திலே ஒரு பெரிய அமைதி கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. இனிமேல் ஆண்டவரே எந்த உயிர் பலிகளும் நடக்காதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த தேசம் முழுவதிலும் ஒரு அமைதலை கட்டளையிடும்படியாக அல்லேலூயா சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் தகப்பனே. தேவனாகிய கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே ஜெபத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த நாளிலும் பிள்ளைகளுடைய போக்குவரத்துகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளுக்குரிய தேவைகளை தேவன் சந்தித்து வழி நடத்துங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவர்களையும் இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் தேவன் வேலியடைத்து பாதுகாத்து கர்த்தாவே காலைதோறும் உடைய சமூகத்தில் எழுந்து உம்மை துதிக்கிறார்கள் ஐயா. இதற்குரிய பிரதிபலன்களை இம்மையிலும் மறுமையிலும் பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு கர்த்தாவே இந்த பிள்ளைகள் நாளுக்கு நாள் ஆண்டவரை விருத்தி அடைந்து ஆண்டவரை வாழ்ந்து சுகித்திருக்க தேவன் அனுகிரகம் பண்ணும்படி உங்களுடைய ஊழியக்காரனாகிய அடிமை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து செபிக்கிறேன் தகப்பனே. பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தொடர்ந்து உடைய வார்த்தையை தேவன் எங்களுக்கு தந்து நீர் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரலாம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை என்னுடைய மனைவி சிஸ்டர் கவிதா ஜீவா அவர்கள் கொண்டு வருவார்கள். எல்லாரும் உற்சாகத்தோடு தேவனுடைய வார்த்தையை வரவேற்போம். இந்த நாள் எண்ணாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். எண்ணாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். இந்த சாட்சியை நம்ம எல்லாருமே வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு சாட்சி. அப்படிப்பட்டதான அந்த உண்மை மோசேக்கிட்ட இருந்ததை ஆண்டவர் கண்டுபிடிச்சார். உண்மை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே முதலாவது ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா பண விஷயங்கள் தான். பண விஷயங்களில் உண்மையாக இருக்கிறத தான் நம்ம பிரதானமாக நம்ம யோசிப்போம். ஆனால் பணத்தில் மட்டும் உண்மையா, மற்ற காரியங்களில் விட்டுடலாமா அப்படின்னா அப்படி அல்ல. மற்ற காரியங்கள் நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட செய்கைகளை நம்ம சரியாக செய்கிறோமா, நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற பொறுப்புகள், அந்த பொறுப்புகளில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா, இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி அந்த வேலைகளை நம்ம செய்கிறோமா, அந்த ஊழியத்தை செய்கிறோமா, அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஒவ்வொரு காரியங்கள்லேயும் தேவன் என்ன பண்ணுறார், நம்மக்கிட்ட உண்மையை எதிர்பார்க்குறார். ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா வெளியில் நல்ல பேர் வாங்குவாங்க, வீட்டில் அப்படி ஒரு இது இருக்காது. அந்த உண்மைத்தன்மை வீட்டில் கிடையாது. வெளியில் யார் கரெக்டாக என்ன வேலை சொன்னாலும் சரியாக முடிச்சுட்டு வந்துடுவாங்க. வீட்டில் ஆனால் உண்மை இல்லாதவர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரன் வேஸ்ட் பேப்பர் கடை வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தா நிறைய நேரம் அந்த நோட்டீஸ் ஆடுக்காக ஒரு சில கடை ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்காக நோட்டீஸ் டோர் டு டோர் கொடுக்க சொல்லி கொடுப்பாங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு இங்கே போட்டுட்டு போயிடுவாங்க. அது ஒரு 10 ரூபா கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அவ்வளோ நோட்டீஸ் இருக்கும், அப்படியே புதுசாக இருக்கும். அவங்க அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு அந்த நோட்டீஸ் அடித்து அந்த ஊழியர்கள்ட்ட கொடுத்து விட்டால் ஈஸியாக அதை கொண்டு இந்த வேஸ்ட் பேப்பர் கடையில் போட்டுருவாங்க. இன்னும் பார்த்தா சில நேரங்களில் சில புதிய அந்த பில்டிங் காரை இதெல்லாம் டேப்பு அதெல்லாம் கூட இருக்கும். அதுவுமே அந்த உண்மை இல்லாத தன்மையினால் அந்த வேலை செய்கிற இடத்துல உள்ள பொருட்களை களவாண்டு கொண்டாந்து இங்கே போடுறதான இந்த தன்மைகள். இப்படியாக உண்மை அப்படின்னும்போது பார்த்தா நிறைய காரியங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்கு தேவன் இந்த கொடுத்துருக்கிற இந்த குடும்பத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா, நமக்கு மேலே ஆண்டவர் வச்சுருக்கிறதான நமக்கு மேலே அப்படின்னும்போது கணவன், தகப்பன், பிள்ளைகள் பெற்றோருக்கு அப்படி உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். எல்லா காரியங்கள்லேயும் ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்குறார். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது எல்லா இடத்துலையும் எல்லா காரியங்கள்லேயும் நம்ம முடிந்த வரைக்கும் ஆண்டவருடைய சுபாவத்தின்படியாக வாழ முயற்சிக்கிற பிள்ளைகளாகிய நம்ம என்ன பண்ணணும், உண்மையை வெளிப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். நம்மளை பார்க்குறவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் நம்மளை அவங்க கண்காணிக்கிறாங்க, நோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வேதத்தை கையில் எடுத்த நபர்கள் ஒவ்வொருவரும் இந்த வேதத்தை பின்பற்றுகிறார்களா அப்படின்னு இந்த உலகம் உற்று நோக்கி கொண்டே இருக்குது. அது நமக்கு அறிமுகமானவர்களாக இருக்கலாம், அறிமுகம் இல்லாதவங்களாக இருக்கலாம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்போது நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இன்னும் ஒரு சிலர் இதை யார் பார்க்க போகிறா அப்படின்னு சில இடங்களில் மறைவான இடங்களில் நம்ம உண்மை இல்லாமல் நடந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனால் எந்த இடத்துலையும் தேவனுடைய கண்கள் நம்ம நோக்கி கொண்டு இருக்கிறது. அதனால் நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம உண்மையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். இதுக்காக வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம். யாத்ராகமம் 18வது அதிகாரம், யாத்ராகமம் 18வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து
மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்து இருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான வழியில் அவங்க அவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் வருது. அந்த காரியங்களை குறித்து தேவ சமூகத்தில் விசாரித்து அவங்களுக்கு என்ன நியாயம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு மோசேக்கு வருது. அப்போது அந்த மோசே தன்னந்தனியாக ஒரு ஆளாக அந்த நியாயங்களை விசாரிக்கிறாரு. அந்த நியாயம் விசாரிக்கணும் அப்படின்ற அந்த நாட்களில் அவர் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜனங்களும் ஒரு பெரிய க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்களை விசாரிக்கணும் அப்படின்னும் போது பார்த்தா அது நேரம் போதவே இல்லை. காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும். மோசையுமே ரொம்ப டயர்டாக இருப்பான். அப்படி அத்தனை பேர்ட்டையும் அவன் விசாரித்து கொஞ்ச நேரம் வந்தால் நம்மளால் ஒரு இடத்துல உட்கார முடியும், ஒரு வேலையை செய்ய முடியும். நடுவில் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேணும்னு நினைப்போம். ஆனால் அது காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும்னா அப்படியே போய்கிட்டே இருக்குது, அதுக்கு முடிவே இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போது இந்த இடத்துல மோசையோட மாமன் அந்த இடத்துல வராரு, நலம் விசாரிக்கும்படியாக வராரு, பார்க்குறாரு, பேசுகிறாங்க, சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா மோசே இந்த நியாயம் விசாரிக்கிறதுக்காக போயிடுறாரு. அவர் கவனிச்சிட்டே இருக்கிறாரு என்ன நடக்குது, என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு. அப்போ பார்த்துட்டு தான் மோசைக்கிட்ட கேட்குறாரு. கேட்கும்போது பார்த்தா மோசே சொல்கிறதான பதில் 15வது வசனம் பாருங்கள். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அப்போ ஜனங்க என்கிட்ட வராங்க, நியாயம் விசாரிக்கும்படியாக வராங்க, அவங்களுடைய வழக்கை தீர்க்கும்படியாக, அதில் உள்ள நியாயத்தை சொல்லும்படியாக ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அதுக்கு நான் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி அவர்களுக்கு ஆலோசனையை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மோசேயின் மாமன் சொல்லுகிற காரியம் 17வது வசனம். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடே கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். நீர் தேவ சமூகத்திலே இரும் அப்படின்ற அந்த பெரிய ஒரு பொறுப்பை அந்த இடத்துல அவர் சொல்கிறார். அப்போ ஜனங்களை விசாரிக்கிறது யார் அப்படின்னும் போது அதுக்கான ஒரு ஆலோசனையும் அவர் சொல்கிறார். அதாவது எல்லா காரியங்களையும் நீ ஒண்டியாக விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல அப்படின்னு இப்போ எடுத்த உடனே கொஞ்சம் யோசிக்கலாம், மாற்றி அமைக்கலாம் அப்படிலாம் கூட சொல்லலை. இது நல்லது இல்லை, இவ்வளோ இப்படி பண்ணுற காரியம் அப்படின்னு சொல்லிட்டு, நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை 21வது வசனம் பாருங்கள். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் தேவனுக்கு அவங்க பயந்தவங்களாக இருக்கிறாங்களான்னு. 2வது குவாலிஃபிகேஷன் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறாங்களா. 3வது பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான. அடுத்து திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு. இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஜனங்களை தெரிந்து கொண்டு அவங்கள 100 பேருக்கு அதிபதிகளாகவும்
1000 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிக்கிறார். அப்போது இந்த இடத்துல அது ஒண்டியாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல ஆலோசனை. அதாவது ஒரு பெரிய காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு வரும்போது முடியாது, நம்மளால் தனியாக முடியாது அப்படின்னு நம்ம எந்த காரியத்தில் நினச்சாலும் அந்த இடத்துல நம்ம வந்து அதை ஷேர் பண்ணி கொடுத்தோன்னா நமக்கு ரொம்பவே அது ஈஸியாக இருக்கும். இப்போ வீட்டில் கூட அநேக வீட்டில் பெண் பிள்ளைகள் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெற்றோர் வந்து எல்லாமே நம்ம செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. நமக்கு எவ்வளவோ வருட அனுபவங்கள் இருக்குது, அது நிமித்தம் நம்ம அதை நேர்த்தியாக செய்கிறோம். ஆனால் பிள்ளைகள்கிட்ட கொடுக்கும்போது கண்டிப்பாக பிள்ளைகள் வந்து அது வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, அதனால் தவறுகள் ஏற்படும். தவறு ஏற்பட்ட உடனே இன்னுமே செய்யவே விடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து பிள்ளைகளை கொஞ்சம் கூட சமையல் அறையிலையோ மற்ற வேலைகளையோ, ஆண் பிள்ளைகளாக இருந்தால் வெளியே அனுப்புறது, பொறுப்புகளை கொடுக்கறது, எதையுமே செய்ய விடாமல் அப்படியே குழந்தையாகவே வளர்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்படி இல்லாதபடி அதை வந்து பிரித்து கொடுத்தா தான் அந்த வேலை வந்து ஈஸியாக இருக்கும். நான்லாம் ஆரம்ப நாட்களில் எத்தனையோ பாத்திரங்களை தீச்சிருக்கேன். ஆனாலும் எங்கள் அம்மா வந்து இல்லை உனக்கு செய்ய தெரியல அப்படின்னு தள்ளினதே கிடையாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியுங்க. பெண் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறதுக்கு முதலாவது நம்ம ஒரு வழி காட்டணும். செய்யலைன்னு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல மோசேக்கு கொடுக்கப்படுற இந்த ஆலோசனையை அவன் வந்து இல்லை ஈஸியாக அதை நிராகரிக்கலாம். ஏன்னா சொல்கிறது வந்து அவர் ஒரு ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷனா அப்படின்லாம் அந்த இடங்களில் சொல்லப்படலை. ஆனால் அவர் சொல்லுகிற ஆலோசனையை நிராகரிக்கலாம். அவர் போன பிறகு அதை பின்பற்றாமல் கூட போகலாம். ஆனால் அந்த இடத்துல மோசே வந்து இந்த ஆலோசனை நல்லது அப்படின்னு சொல்லி அப்படியே அதை வந்து ஏற்படுத்துகிறாரு. 22வது வசனம் பாருங்கள், 22 24வது வசனம். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். அப்போ இந்த மாதிரி எல்லாம் அவன் செஞ்சு முடிக்கும்போது அவனுக்கு எவ்வளோ ரிலாக்ஸ் ஆகுது. அந்த காரியங்களை அதுவும் 1000 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, 10 பேருக்கு அதிபதி, இப்படியாக ஜனங்களை பிரித்து ஆளக்கூடிய அளவுக்கு அதை செய்யும்போது அந்த காரியங்கள் நேர்த்தியாக நடந்தது. மோசைக்கும் அது பாரம் இல்லாமல் போச்சு. மோசை இன்னும் அதிகமாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆலோசனைகளை கேட்கறதுக்கு அது ஏதுவாக இருந்துச்சு. அப்போது ஜனங்களில் உண்மை உள்ளவர்களை தெரிந்து கொண்டு ஏற்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்மளும் ஆண்டவரோட ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம். ஊழியத்துக்கு இப்போ தான் வந்திருப்போம், இல்லை ஊழியத்தில் நம்ம கரகண்ட ஆளாக இருக்கலாம். எப்படியானாலும் சரி, தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது உண்மையுள்ள காரியங்கள். கொடுக்கப்படுகிற காரியங்களில் உண்மையாக நம்ம இருக்கிறோமா? எனக்கு தெரிந்து கோடம்பாக்கத்தில் ஒரு சகோதரி உண்டு. இந்து மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்ட வந்த ஒரு சகோதரி தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா விடோ. அவங்க பையங்க வந்து அவ்வளோ ஒரு சம்பாதிச்சுலாம் இது பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த சகோதரி தான் தச்சு குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த வீட்டு கூட்டம் ஒரு சில இடங்களில் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அதை வந்து பாஸ்டர் எங்ககிட்ட சொல்லும்போது சொல்லுவாங்க, எப்போ நம்ம கேட்டாலும் இந்த இடத்துல போய் நடத்துங்க அப்படின்னு நம்ம அந்த சகோதரியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணவே வேண்டியதில்லை. அவங்க வந்து அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த தடவை நம்ம கேட்கும்போது அது எப்படி போய்கிட்டு இருக்குன்றத சொல்லுவாங்களே தவிர நம்ம அவங்கள கண்காணிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா அவங்க அவ்வளோ ஒரு உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை தான். அவங்க ஒரு மணி நேரம் தைச்சா ஒரு வேளை ஒரு ஜாக்கெட் ஃபினிஷ் பண்ணால் அவங்களுக்கு கை செலவுக்கு காசு வரலாம். ஆனால் நம்முடைய போதகர் வந்து இந்த ஆலோசனையை நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம இந்த இடத்துல இந்த நபர்களை சந்திக்கணும், தொடர்ந்து இந்த வீட்டு கூட்டத்தை நடத்தணும்னு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை வந்து நேர்த்தியாக நிறைவேற்றி அந்த தொடர்ந்து அவங்க வந்து செஞ்சதை பார்க்க முடிஞ்சுது. அதாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு இதுவே இல்லை. தேவன் நம்மளை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு முன்பாக நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் கூட சில நேரங்களில் பிள்ளைங்களை நம்ம திட்டும்போது சொல்லுவோம், ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு, செஞ்சிட்டியா அப்படின்ட்டு. பிள்ளைகளும் மனம் மாற வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம வளர பிள்ளைகள்கிட்ட ஒரு நல்ல மெச்சூரிட்டியை தான் எதிர்பார்க்குறோம். அப்போது பிள்ளைகளை நம்ம அதுக்கு நேராக நடத்தணும். பிள்ளைகளுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட இந்த உண்மையான காரியங்கள் வருதா, தேவ சமூகத்தில்
தினந்தோறும் இப்போ பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கப்படுற அந்த வேலை என்னென்னா கரெக்டாக பைபிள் வாசி ஜெபம் பண்ணு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுலேயும் பிள்ளைங்க வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. அதனால் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறோன்னா அது நேர்த்தியாக நடக்குதா, பிள்ளைகள் அந்த காரியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள். அப்படி பார்க்கும்போது பிள்ளைகளையும் நம்ம கர்த்தருக்குள்ளே ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட உண்மையை எதிர்பார்க்குறாரு அப்படின்னா அவரும் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தங்களில் ஒவ்வொரு காரியங்கள்லையும் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அப்போ உண்மையாக அவர் இருக்கிறது மட்டும் இல்லை, நம்மக்கிட்டேயும் அந்த உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அப்படி நம்ம உண்மையாக இருக்கும்போது அவருக்கு முன்பாக நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உபாகமம் 32வது அதிகாரம் 20வது வசனம். இது ஒரு எச்சரிப்பாக சொல்லி முடிக்கிறேன். என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். ஆண்டவர் இந்த இடத்துல வந்து வருத்தத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறார். அதாவது உண்மை இல்லை அப்படின்னா என்ன பிரச்சனை? உண்மை இல்லாதவங்கெல்லாம் வாழலையா? இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற 90% ஜனங்கள் உண்மை இல்லாமல் தானே இருக்கிறாங்க. நம்ம மட்டும் ஏன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதபடி நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அவர் நம்மக்கிட்ட உண்மையை எதிர்பார்க்குறாரு. உண்மை இல்லாதவர்களை ஆண்டவர் எப்படியாக அந்த இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவங்க முகத்தையே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்களுக்கு என் முகத்தை மறைப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை விட ஒரு மோசமான காரியம் எதுவுமே இல்லை. தேவ சமூகம் நமக்கு மறைக்கப்படுறது, தேவனுடைய முகம் மறைக்கப்படுறது அப்படின்றது ரொம்ப ஒரு கொடுமையான காரியம். நம்முடைய ஆபத்து நேரங்களில் நம்ம எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறார். ஒருவேளை நமக்குள்ள உண்மை இல்லை அப்படின்னா அந்த காரியங்கள் வந்து தாமதப்படும். கண்டிப்பாக ஆண்டவர் வந்து முற்றிலுமாக நம்மளை வெறுத்து விட மாட்டார், ஆனால் உடனே மனம் இறங்க மாட்டார். அதனால் நம்முடைய காரியங்களில் நம்ம சீர்பொருந்தி கொள்வோம், எல்லா காரியங்கள்லையும் உண்மையாக இருக்க பார்ப்போம். இதை சொல்லும்போது ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். அதாவது ஒரு கிராமத்துக்கு புதிதாக ஒரு ஆசிரியை வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாங்க. டிரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க அப்படின்றதுக்கு முன்னாடியே அந்த ஊருக்குள்ளே அதிகமாக பேசப்படுகிற ஒரு நபராக அவங்க இருந்தாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, பிள்ளைங்களை கரெக்டாக கண்டிப்பாங்க, கரெக்டாக ஒழுங்காக நடத்துவாங்க. அதே டீச்சர்ஸ்குள்ளே சில ஒழுங்கினங்கள் இருந்தாலும் அதை வந்து அவங்க கண்டிப்பாங்க. அதனால தான் அந்த பழைய இடத்துல இருந்து அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே போடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்குள்ளே ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இது வந்து ரொம்ப பரவலாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சகோதரி வந்து குடி வந்தாங்க. அவங்க அந்த காரியங்களை பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே எவ்வளோ உண்மைகள் இருந்துச்சு. அவங்க ஒரு ஒழுக்கமாக பிள்ளைகளை நடத்துகிறதும் சரி, மற்ற ஆசிரியைகளை கொஞ்சம் கண்டித்து இப்படி தான் இருக்கணும், நமக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை சொல்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அவங்க வந்து ஷாப்பிங் போனாங்க. அந்த ஊரில் அவ்வளோ ஒரு பெரிய கடை இருக்கும் அப்படின்னு நினைக்கல. அந்த கடையில் போய் தனக்கு தேவையான எல்லா மளிகை சாமான்களையும் வாங்கிட்டு அவங்க திரும்பி வந்தாங்க. வந்துட்டு கணக்கு பார்க்கும்போது ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கும்போது என்ன இருந்தாலும் மனுஷன் தானே, அதனால் மாம்சம் அவ்வளோ பெரிய கடை தானே, ஒரு 100 ரூபா தானே அப்படின்னு அது சொல்லுது. ஆனாலும் இல்லை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை அந்த கடைக்காரரை கவனிக்காமல் இதை கொடுத்துருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்னை பார்த்துட்ருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரி அடுத்த நாள் போய் அந்த கணக்கையும் காமிச்சு, ஒரு 100 ரூபா அதிகமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இதை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணுன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. கொடுக்கும்போது அந்த கடைக்காரர் வந்து ஆச்சரியப்பட்டு அவங்ககிட்ட சொன்ன விஷயம், என்னை மன்னிச்சிக்கங்க, நான் வந்து உங்களுடைய உண்மையை சோதிக்கணுன்னு தான் இந்த காசை எக்ஸ்ட்ராவாக கொடுத்தேன். ஏன்னா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே உங்களை குறித்து எல்லாம் அந்த மாதிரி பேசப்பட்டது. உங்களுக்குள்ளே உண்மை இருக்கா, இல்லைன்னா சும்மா அப்படியே மேற்போக்காக சில பேர் வந்து மாய்மாலமாக அப்படியே கரெக்டாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, அப்படியா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் இதை எக்ஸ்ட்ரா கொடுத்தேன், ஆனால் நீங்கள் கரெக்டாக இதை கொண்டாந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவங்கள்ட்ட சொன்னாராம்.
அப்போ எந்த இடத்துல யார் நம்மளை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறைவாக போகிறதுக்கு இல்லை. நம்மளை சுற்றிலும் இருக்கிற எல்லா கண்களும் நம்மளை கண்காணிச்சிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே தேவன் நம்மளை கண்காணிக்கிறார். அதனால் நம்ம தேவ சமூகத்தில் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் அப்படின்னு பவுல் சொன்னது போல் நம்ம எல்லாருக்கும் முன்பாகவும் நம்முடைய உண்மையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமை துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்தரே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொன்னீங்களேப்பா. ஆவியானவரே அப்பா, மோசையை போல அப்பா நாங்களும் சாட்சி பெற எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்பா, ஒரு காரியத்தில் உண்மையாக இருந்துட்டு இன்னொரு காரியத்தில் இதை யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்துகிற எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வர வேண்டாமப்பா. அப்பா, எப்பொழுது என் தேவன் எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி அப்பா, ஒரு யோசேப்பை போல என் தேவனுடைய கண்கள் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அப்பா நாங்களும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜீவிக்க கிருபை கொடுங்கப்பா. பிசாசு வைக்கிறதான அந்த கண்ணிகளிலே நாங்கள் சிக்கி கொள்ளாதபடி எங்களுடைய உண்மையை காத்துக்கொள்ள தேவன் கிருபை கொடுங்கப்பா. ஆவியானவரே, உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகவும் உண்மை தன்மையை தேவன் அதிகப்படுத்துங்கப்பா. எல்லா காரியங்களிலும் உண்மையாக இருக்க. இந்த வாரம் போலனா பாஸ்டர் எங்கே பார்க்க போகிறாரு அப்படின்னு அலட்சியமாய் அல்ல தகப்பனே. ஒவ்வொரு வாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிற ஊழியங்களை நேர்த்தியாய் செய்ய ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் தேவன் உண்மையை பெருக பண்ணுங்க ராஜா. ஹல்லேலூயா அப்பா. உண்மையுள்ள தெய்வமே, உமக்கு முன்பாக நாங்களும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட கிருபை கொடுங்க ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. உண்மை இல்லாத பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய முகத்தை மறைப்பேன் என்று சொல்லி எச்சரிப்பாய் நீர் சொன்னீரே அப்பா. இந்த காரியங்களை மனதிலே வைத்து தியானித்து அப்பா இந்த காரியங்களுக்கு ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்க கிருபை கொடுங்கப்பா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா, நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படியாக எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தகுதிப்படுத்துங்க. நீங்க நடத்துங்கப்பா. உம்முடைய கரத்தை பிடித்து அப்பா எங்களை நடத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் தேவன் எங்களை வழி நடத்துங்கப்பா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள்.